ஆசையா கோபமா கதையின் தொடர்ச்சியை கேட்கலாம் வாங்க. சுகுணா விடாக்கண்டியாய் இருந்தாள். வேலையை உருப்படியாக கவனிச்சிடாத, இதை மட்டும் உனக்கையா கவனிச்சிரு. சரளா பல்லை கடித்து கொண்டாள். அவளுக்கு காலையிலேயே நல்ல ஜுரம். ஜுரமா? அவள் தலைக்கீழ குளிச்சிருந்தா. வெள்ளிக்கிழமை என்பதால் பூர்ணிமா தலைக்கு குளித்து விட்டு ஈரமுடியை தளர விட்டு பின்னலிட்டு வந்திருந்தாள். அதை குறிப்பாக சுகுணா உணர்த்த சரளாவுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. சுகுணாவை முறைத்தாள். எனக்கும் அவனுக்கும் இடையே 1000 இருக்கும். உனக்கு எதுக்கு அது? அதானே, எனக்கு அது எதுக்கு? சரளாவின் கோபத்திற்கு பயந்து இடத்தை காலி செய்தாள் சுகுணா. பூஜை அறையில் விளக்கை ஏற்றி கைகளை குவித்து கடவுளை வணங்கி கொண்டிருந்தாள் காந்திமதி. காந்தி என்ற அழைப்புடன் வீட்டுக்குள் வந்தார் விஸ்வநாதன். இதை வந்துட்டேங்க. நெற்றியில் சாமி படங்களுக்கு முன்னால் இருந்த குங்குமத்தை வைத்துக்கொண்டு விரைந்து வந்தாள் காந்திமதி. எதுக்கு ஓடி வர்ற? மங்களகரமான அழகுடன் மிளிர்ந்த மனைவியை கனிவுடன் பார்த்தார் விஸ்வநாதன். நீங்கள் கூப்பிட்டீங்களே, அதான். வள்ளுவர் அழைக்கும் சத்தம் கேட்டதும் நீர் இறைத்து கொண்டிருந்த வாளியை அப்படியே கிழற்றுக்குள் விட்டுவிட்டு இதோ வந்துட்டேன் என்று ஓடி வந்தாலாம் வாசுகி. அந்த வள்ளுவரின் வாசிகையைப் போலதான் விஸ்வநாதனுக்கும் காந்திமதி இருந்தாள். கையில் பிடித்திருந்த பையை கொடுத்துவிட்டு கைலிக்கு மாற விஸ்வநாதன் குளிரறைக்குள் புகுந்தார். அவர் கொடுத்த பையை அலமாரியில் வைத்துவிட்டு அவருக்காக காபியை கலக்க காந்திமதி சமையல் அறைக்குள் புகுந்தாள். ஈரம் படிந்த முகத்தை துவாலையால் துவட்டியபடி விஸ்வநாதன் ஹாலுக்கு வந்தபோது சூடான காப்பியுடன் நின்றிருந்தாள் காந்திமதி. பெரியவன் வந்துட்டானா? அவர் காப்பியை வாங்கி கொண்டு கேட்டார். இன்னும் வரல. சின்னவன்? அவன் அப்பவே வந்துட்டான். டென்னிஸ் விளையாட போறேன்னு வெளியே போயிருக்கான். இருட்ட போகுது, என்ன இன்னும் விளையாட்டு வேண்டியிருக்கு? விஸ்வநாதன் முகத்தை சொதித்தார். அவர் சொல்லி வைத்ததை கேட்டுக்கொண்டே வீட்டுக்குள் வந்தான் சத்யசீலன். ஏம்மா, இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு வர நான் என்ன பொம்பளை பிள்ளையா? காலங்காலமாக தகப்பனும் கேட்கும் கேள்விகளுக்கு தாயிடம் எதற்காக இந்த மகன்கள் பதில் சொல்கிறார்கள் என்று புரியாமல் விழித்தாள் காந்திமதி. அதை என்ன பார்த்து சொல்லுடா. விஸ்வநாதன் அதட்ட. பார்த்துட்டாலும் என்று வாய்க்குள் முணுமுணுத்தான் சத்யசீலன். பெரியவனை பாருடா. இவர் ஒருத்தர் ஒன்று இவரை பார்க்க சொல்வார், இல்லைன்னா பெரியவனை பார்க்க சொல்வார். இந்த வயசில் போய் இவங்க 2 பேர் மூஞ்சியும் பாருடான்னு சொன்னால் நான் எதைத்தான் பண்ணுறது? அவனை எங்கே பார்க்கறது? அவன் என்ன வீட்லையா இருக்கான்? இருட்டுறதுக்கு முன்னால் வீட்டுக்கு வரணுங்கிற சட்டமெல்லாம் எனக்கு தானே, அந்த துறைக்கு இல்லையே. அவன் என்ன உன்னை போல் ஊரை சுட்டுட்டா வரான்? அப்பா வேண்டாம், என்னவோ வேலை இல்லாதவன் போல் என்னையும் சொல்லி வைக்காதீங்க. நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இந்த நினைப்பும் பொறுப்பும் உனக்கு இருக்கா? இப்போ என்னதாம்மா அவர் பண்ண சொல்கிறாரு? சத்யசீலன் எரிச்சலுடன் காந்திமதியிடம் கேட்டுக்கொண்டிருந்த போது வாசலில் பைக் சத்தம் கேட்டது. குணா வந்துட்டான். விஸ்வநாதன் முகம் மலர்ந்தார். இதுக்கு இவர் ஒரு பிள்ளையோடு நிறுத்திருக்கலாம். சத்யசீலன் சத்தமாகவே சொல்லி வைத்தான். எனது? விஸ்வநாதன் சின்ன மகனை முறைத்தார். ஒன்றுமில்லப்பா, அண்ணனுக்கு சூடாக காப்பி கொண்டு வர சொல்லி அம்மா கிட்ட சொன்னேன். பற்களின் இடையே வார்த்தைகளை கடித்து துப்பினான் சத்யசீலன். என்னடா, அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டியா? டென்னிஸ் கோர்ட்டில் இருப்பான்ல நான் நினச்சேன். குணசீலன் காப்பியை உறிஞ்சு கொண்டே கேட்டான். எங்கே இவ்வளவு சீக்கிரமாக வந்தாலும் 1000 கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அழுத்து கொண்டான் சத்யசீலன். வீடுன்னு இருந்தால் கேள்வின்னு உன்னை கேட்கத்தாண்டா செய்வோம். விஸ்வநாதன் குரலை உயர்த்த. விடுங்கப்பா என்றான் குணசீலன். உனக்கு தெரியாது குணா, எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும். அவனுக்கும் இதானப்பா வயசு. இன்னும் 2 வருஷம் போனால் அவனும் என்ன மாதிரி ஓட ஆரம்பிக்கணும். இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் எந்த வயசில் என்ஜாய் பண்ணுவான்? சத்யா, நீ உள்ளே போடா. நீ கொடுக்குற செல்லம் தாண்டா இவனுக்கு. விஸ்வநாதன் அடுத்த கட்ட வசவுகளை கொட்ட ஆரம்பிக்கும் முன்னரே சத்யசீலன் மாடிப்படியில் ஏறிவிட்டான். சற்று நேரத்தில் மாடிக்கு வந்த குணசீலனிடம் தேங்க்ஸ்டா என்றான். எதுக்கு? குணசீலன் புருவங்களை உயர்த்தினான். அப்பாவின் மொட்டை ரம்பத்திலிருந்து என்னை காப்பாற்றினதுக்கு. குணசீலன் லேசாக சிரித்தான். தம்பியின் அருகே வந்து அவன் தோள் மேல் கை போட்டான். என்னடா விஷயம்? எதுவும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்க போறியா? கண்டுபிடிச்சிட்டானே. தம்பியின் புத்திசாலித்தனத்தை மெச்சிய புன்முறுவல் அவன் இதழ்களில் உதித்தது. சத்யா, அண்ணா வேண்டாண்டா, நீயும் மொக்க போட ஆரம்பிக்காத, நான் தாங்க மாட்டேன். அதுக்கு இல்லைடா, இந்த பாரு, கவர்மெண்ட்டே வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு இவன் மரத்தை கட்டி இருக்கிறான்? குணசீலனுக்கு புரியவில்லை.
அதை எதுக்குடா இப்போ சொல்கிற? அதே போல் வீட்டுக்கு ஒரு ஆள் தாண்டா மொக்கை போடணும். அதுதான் மொக்கை போடுறத நம்ம அருமை அப்பா மொத்த குத்தகைக்கு எடுத்திருக்காரே, நீயும் கூட்டு சேரணுமா? போட அரட்டை. தம்பியின் முதுகில் செல்லமாக ஒரு போடு போட்டான் குணசீலன். உனக்கு எப்படி இது என்ஜாய் பண்ணுற வயசோ அதே போல் அப்பாவுக்கு இது பொறுப்பை உணர்த்துகிற வயசுடா. இருந்துட்டு போகட்டும். அது யாருக்கு உணர்த்தணும்? பொறுப்பு இல்லாதவங்களுக்கு தானே உணர்த்தணும். நீ சொல்கிறது ஒரு விதத்தில் சரிதான். ஆனால் அவருடைய அப்பா, அதாவது நம்ம தாத்தா, பரவாயில்லையே, பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்ட. உனக்கு தம்பின்னா சும்மாவா? புல்லரிக்குது போ. போர்வை எடுத்து போத்திக்கோ. அது எதுக்குடா? இல்லைன்னா மாடு வந்து மேய்ஞ்சிடாதா? இதில் காண்பிக்கிற புத்திசாலித்தனத்தை அப்பாவை புரிஞ்சுக்கிறதுலேயும் நீ காண்பித்தா தேவலாம். அதை விடு, தாத்தாவை பாதிலே விட்டுட்டியே. அந்த காலத்துலேயே தாத்தா அப்பாவை கண்டிப்பாக வளர்த்தாராம். அதுக்காக இவருக்கு நாம கிடைச்சோமா? என்னவோ என் மாமியார் என்னை கொடுமைப்படுத்துறதால நான் என் மருமகளை கொடுமைப்படுத்துகிறேன்னு சொல்கிற மாதிரி போல இருக்கே. விடுடா. குணசீலன் அவனுடைய அறைக்குள் நுழைந்து கொள்ள பக்கத்தில் இருந்த அறைக்கு போனான் சத்யசீலன். இரவு உணவின் போது விஸ்வநாதன் குணசீலன் முகத்தை பார்த்தான். அண்ணா, டேஞ்சர் சிக்னல் தெரியுதுடா. சத்யசீலன் முணுமுணுத்தான். குணா, விஸ்வநாதன் ஆதுரியமாய் அழைக்க, சொன்னேல்ல என்றான் சத்யசீலன். சும்மா இருடா. சன்ன குரலில் தம்பியை அடக்கிவிட்டு, என்னப்பா என்று தகப்பனாரின் முகத்தை பார்த்தான் குணசீலன். அம்பாசமுத்திரத்தில் ஒரு பொண்ணு இருக்கான் என்று அவர் ஆரம்பிக்க, என்னவோ ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு பொண்ணு இருக்கான்னு கதை கேட்கறத போலவே இருக்குல்ல என்று கேட்டு வைத்தான் சத்யசீலன். விஸ்வநாதன் பேச்சை நிறுத்திவிட்டு இளையமகனை முறைக்க அவன் வாயை மூடிக்கொண்டு சாப்பாட்டை கவனித்தான். பொண்ணு அழகாக இருக்குது, டீச்சராக வேலை பார்க்குது, வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அம்பாசமுத்திலேயும் திருநெல்வேலியிலையும் அந்த பொண்ணு பேரில் வீடுகள் வாங்கி போட்டிருக்காங்க. அதிகமாக சீர் செய்வாங்க. நமக்கு நெருக்கமான சொந்தம்தான். நீ என்ன சொல்கிற? விஸ்வநாதனும் காந்திமதியும் ஆர்வத்துடன் குணசீலனை பார்த்தார்கள். அவர்கள் பார்வையிலே அவனது சம்மதத்தை எதிர்பார்த்த ஆவல் இருந்தது. குணசீலன் மனக்கண்ணில் பூர்ணிமா தெரிந்தார். வேண்டாம்ப்பா, குணசீலன் மறுத்தான். ஏன்பா? விஸ்வநாதனுக்கு ஏமாற்றமாக போய்விட்டது. எனக்கு என்னவோ பிடிக்கலப்பா. பெண்ணை பார்க்காமலேயே பிடிக்கலன்னு சொன்னால் எப்படிடா குணா? ஒருட்டு நாம் போய் பொண்ணை பார்த்துட்டு வருவோம், அதுக்கப்புறம் நீ முடிவை சொல்லு. எனக்கு இஷ்டம் இல்லைம்மா. இது நல்ல இடம் குணா. இருக்கட்டும்ப்பா, இடத்தோடைய நான் வாழ போகிறேன். குணசீலன் கேட்ட கேள்வியில் அது என்று சிலாசித்தான் சத்யசீலன். மூத்தவன் மிகுந்த கோபத்தை விழிகளில் தேக்கி இளையவனை முறைக்க ஆரம்பித்தார் விஸ்வநாதன். கல்யாணம் பேசுறது அண்ணனுக்கு தானப்பா, எனக்கு இல்லை. ஆளை மாறி முறைக்காதீங்க என்றான் அவன். கையை கழுவி கொண்டிருந்த மகனின் அருகே வந்து, ஏண்டா இப்படி பண்ணிட்ட? அந்த பொண்ணு உன் அப்பா வழி சொந்தண்டா. பணக்கார இடம், ஒற்றை பொண்ணு. இந்த இடத்த உனக்கு முடிச்சு வைக்கிறதாம்னு உங்கள் அப்பா எத்தனை தூரத்துக்கு ஆசைப்பட்டார் தெரியுமா என்று மனத்தாங்களுடன் சொன்னாள் காந்திமதி. அம்மா, பணக்கார இடம், ஒற்றை பொண்ணு, சொந்த பந்தம் இதெல்லாம் மறங்க. எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கான்னு அதை மட்டும் நினைங்க. அவளை உன் மனசுக்கு பிடிக்கும்டா. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? அவள் ரொம்ப அழகாக இருப்பாடா. குழந்தைத்தனத்துடன் இதை கூறிய காந்திமதியை யோசனையுடன் பார்த்தான் குணசீலன். இவர்களுக்கு சொன்னால் புரியுமா? ஏம்மா, அழகாக இருந்தால் மட்டும் என் மனசுக்கு பிடிச்சிருமா? அவன் ஆழ்ந்த குரலில் கேட்க, வேற என்னடா உனக்கு வேணும்? காந்திமதி என்னவோ எளிதாக கேட்டுவிட்டாள். அதை சொல்லில் அடக்கி அவளிடம் சொல்லி புரிய வைக்க அவனால் முடியவில்லை. அவனுக்கு பூர்ணிமா தான் வேண்டும். குணசீலன் அந்த ஒன்றில் தீவிரமாக நிலையாக நின்றான். அவன் மனக்கதவை தட்டியவள் அவள் மட்டும்தான். எப்பொழுது அவள் வருவாள் என்று அவனை எதிர்பார்க்க வைத்ததும் அவள்தான். அவன் எப்போது வருவான் என்று எதிர்பார்த்து தவித்ததும் அவள்தான். அவள் இல்லாத அலுவலக சூழல் அவனுக்கு வெறுமையை உணர்த்தி இருக்கிறது. அவன் விடுப்பில் இருந்த நாள் ஒன்றில் அலுவலகத்துக்கு வந்த பூர்ணிமா பாதி நாளிலேயே தலைவலி என்று விடுப்பு சொல்லிவிட்டு போய்விட்டதை அரவிந்தன் சொன்னபோது அவன் இல்லாத வெறுமையை அவளும் உணர்ந்திருந்ததை அவன் புரிந்து கொண்டு கர்வம் பட்டிருக்கிறான்.
அது சதா உன்னை முறைச்சிக்கிட்டு இருக்கிற சிடுமூக்கிடா. மூஞ்ச பற்றியெல்லாம் நீ பேசாதடா. அவளை சொன்னால் உனக்கேண்டா பற்றிக்கிட்டு வருது? அது அப்படிதான். நீ விஷயத்த சொல்லு. நீ லீவான்னு என்கிட்ட கேட்டா, ஆமாம் நீ நிம்மதியாக வேலையை பார்க்கலாம்னு நான் சொன்னேன். அவன் இல்லாத அலுவலகம் அவளுக்கு நிம்மதியை தந்து விடுமா? பாவம், இவன் இவன் வெறும் கடலை போடுகிறவன். காதலி பற்றி இவனுக்கு என்ன தெரியும்? தலையை பிடிச்சிக்கிட்டு உன் சீட்டையே வெறிக்க வெறிக்க பார்த்தா. அப்புறம் பொசுக்குன்னு எந்திரிச்சு மேனேஜர் ரூமுக்கு போய் 1/2 நாள் லீவ் எழுதி கொடுத்துட்டு போயிட்டா. அந்த நிகழ்வுக்கு பின்னால் குணசேகரன் லீவே போடுவதில்லை என்று என்று தவிர்க்க முடியாத காரணங்களால் பூர்ணிமா லீவு போடுகிறாளோ அன்று அவனும் லீவு போட்டு விடுவதை வழக்கமாக வைத்து கொண்டான். என்ன உனக்கு பிரச்சனை? அரவிந்தன் யோசனையுடன் நண்பனை பார்த்து கேட்டான். எதை கேட்குற? புரியலையா? புரியலை. அவளுக்கும் உனக்கும் தான் ஆகவே ஆகாதே. அப்புறமும் எதுக்காகடா அவள் இல்லாத நாளில் என்ஜாய் பண்ணி வேலையை பார்க்காத விட்டுட்டு லீவை போட்டு வைக்கிற? எனக்கு வேலை இருக்குடா. இதை என்னை நம்ப சொல்கிறியா? நம்பாத. குணசீலன் இலகுவாக அரவிந்தனிடம் கேள்விகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு தன் போக்கில் வேலையை தொடர்ந்தான். இவன் பூர்ணிமாவை காதலிக்கிறானா? அரவிந்தனின் மனதில் சந்தேகம் துளிர்த்தாலும் இருக்காது என்றே அவன் நினைத்தான். அவளை விட அழகாய் இந்த பேங்கிலே 3 பொண்ணுங்க இருக்காங்களே. அவனுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். குணசீலனின் கண்களுக்கு பூர்ணிமா தான் பேரழகி என்பதை அவன் உணராமல் போனான். அவனை சொல்லியும் குற்றமில்லை. அந்த அளவுக்கு குணசீலனின் மனதை கவர்ந்திருந்த பூர்ணிமாவுக்கே அது தெரியாது எனும்போது அவனுக்கு மட்டும் அது தெரிந்திருக்க நியாயமில்லைதான். அது தெளிவாக தெரிந்திருந்தவள் சரளா மட்டும்தான். என்ன குணா, 2 நாளாக லீவு போட்டீங்க? என்ன விசேஷம்? முக்கியமான வேலை இருந்துச்சுங்க, அதுதான் விசேஷம். இதை பாருடா. இதை பாருடா. யார் பாருடான்னு சொல்கிறீங்க? என்னையா? ஐயோ, உங்களை போய் அப்படியெல்லாம் சொல்வேனா குணா சார்? பொதுவாக சொன்னேன். நம்ப முயற்சி பண்ணுறேன். முயற்சியே பண்ணாமல் நீங்கள் என்னை நம்பலாம். அதை விடுங்க. நீங்கள் என்னவோ சொல்ல வந்தீங்களே, அது வேற ஒன்றும் இல்லை சார். அது என்ன? எங்கள் பூர்ணிமாவுக்கு முக்கியமான வேலை வர்றப்பெல்லாம் உங்களுக்கும் வேலை வருது. குணசீலன் பதில் சொல்லாமல் சிரித்தபோது அவனை புரிந்து கொண்ட பார்வையொன்றை பார்த்து வைத்தாள் சரளா. இவன் தெளிவாகத்தான் இருக்கான், அவள் தான் தெளிவில்லாமல் விழுப்பிக்கிட்டே இருக்கா. தோழியின் நினைவில் அவள் முகம் கனிந்தது. மனசில் இருக்கிறத சொல்லி தொலைக்க மாட்டா. ஆனால் புதையலை பூதம் காவல் காக்கிறத போல இவன்கிட்ட யாரையும் நெருங்க விடாமல் காவல் காப்பா. அன்றைய நினைவில் அவள் மனதிற்குள் சிரித்து கொண்டாள். அப்பா, 1 வாரமாக என் கூட பேச மாட்டேன்னு மௌன போராட்டம் நடத்தினாலே பூர்ணி. பேசேண்டி. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் மலை இறங்காத பூர்ணிமாவை மலை இருக்குவதற்குள் சரளா போராடி கலைத்து விட்டாள். இனி உன் வழிக்கே வரமாட்டேன்டி. களைத்து போய் அவள் உத்தரவாதம் கொடுத்த பின்னால் தான் சமாதானமானாள் பூர்ணிமா. இவ்வளவு கோபம் உனக்கு எதுக்கு வருது பூர்ணி? யாரு கோபிச்சா? நானும் கோபிக்கலையே. இந்த 1 வாரமாக பேசாமல் இறுகி போனது யாரு? பூர்ணிமா அதற்கு பதில் சொல்லவில்லை. அவன் மேலே உன் அடி மனசில் உரிமை உணர்ச்சி இருக்கு பூர்ணி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் நான் அவன் பக்கத்தில் போய் நின்னதுக்கே 1 வாரமாக பேச மாட்டேன்னு முகம் திருப்பிக்கிட்ட. இது வேற ஒன்றுக்காக. அந்த வேற ஒன்று என்னதான்? என்ன நீ வக்கீலை போல குறுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க. பதில் சொல்ல முடியாமல் அவள் கோபம் என்னும் கவசத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ள முயற்சிப்பதை கண்டு கொண்டவளாக சரளா மௌனமாகிவிட்டாள். மெல்ல மெல்ல குணசீலின் நினைவுகளே சுவாசமாக மாறிப்போனாள் பூர்ணிமா. அதே சமயம் அதை வெளியே சொல்லாமல் முகத்தை சிடுசிடுவென்று வைத்து கொள்ளவும் செய்தாள். மகராசி கடுகிடுன்னு எப்பவும் இருக்கா என்று சொன்ன அரவிந்தன் முதுகில் அடி வாங்கினான். அவளை பற்றி தேவையில்லாமல் பேசாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க? அவன் முதுகில் அடி கொடுத்த குணசீலன் முறைத்தான். நீ எதுக்கடா அவளுக்கு சம்மந்தில்லாத வக்கீலா ஆஜராகிற? நீ எதுக்கு அவளை எதிரியை போல பார்த்து வைக்கிற? இவளுக்கு எதிரி எவ்வளவோ தேவலாண்டா. எதை வச்சு சொல்கிற? உனக்கு தெரியாதுடா குணா. காதலர்களை உலகமே காதலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? யாரோ சொல்லியிருக்காங்க. இப்போ அதுவா முக்கியம்? நீ எதுக்கு இதை சொல்கிறங்கிறது தான் முக்கியம். அப்போ இந்த பாறாங்கல்
என் உணர்வுகளோட விளையாடி பார்க்குதுடா. யாரை பாராங்கன்னு சொன்னேன்? வேற யாரை சொல்வேன்? எல்லாம் அந்த சிடுமூஞ்சியை தான் சொன்னேன். உன் முகரையை பேத்துருவேன். இவன் ஒருத்தன் அவளை ஒரு சொல்ல விட மாட்டான். நீ எதுக்கு சொல்கிற? உனக்கு தெரியும் இல்லடா குணா, நான் என் ஆளு மேலே எவ்வளவு காதலை வச்சுருக்கேன்னு. நான் நான் இடைமிஷனில் அதை நிறுத்தி பார்த்ததில்லை. அந்த காதலை அவகிட்ட சொல்லி இவகிட்ட சொன்னா. பூர்ணிமா கிட்டையா? அவன் பேரை வேற சொல்லணுமா? குணசீலன் அரவிந்தனை ஒரு அக்னி பார்வை பார்த்து வைக்க அவன் கொஞ்சம் மடங்கி போனான். நானும் தான் என்ன செய்வேன்? இவளை நம்பி தானே என் காதில் சொல்லி அனுப்பினேன். தூது அனுப்பினேன்னு சொல்லு. என்னவோ ஒன்று, இந்த மகராசி அதுக்கான பதிலை சொல்லணுமா இல்லையா? குணசீலன் தாடையை தடவி கொண்டு அரவிந்தனையே யோசனையுடன் பார்த்தான். சரளாவின் மீதான அவனின் காதலை பற்றி குணசீலனுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. ஆனால் அதன் காரணமாக பூர்ணிமா அரவிந்தன் தேவையற்ற விரோதத்திற்கு ஆளாகி தினமும் அவன் பள்ளியில் அறைபடுவதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நீ அவகிட்ட கேட்டியா? கேட்காம இருப்பேனா? என்ன சொன்னா? சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னான். இப்போ நீ என்கிட்ட அடிவாங்கத்தான் சாக போற. எரியுதில்ல, ஒழுங்கா பதில் வரலன்னா உடம்பெல்லாம் மிளகாய் அரைத்து அப்பினதை போல எரியுதில்ல. அப்படிதான் எனக்கும் இருக்கு. தினமும் அவகிட்ட என் ஆளை என்ன பதில சொன்னான்னு கேட்குறேன்டா. அதுக்கு ஒன்றுமே பதில் சொல்லன்னு சொல்லிட்டாரா? எனக்கு எப்படி இருக்கும், அவனுக்கு எப்படி இருக்கும் என்று குணசீலனால் புரிந்து கொள்ள முடிந்தது. காதலிப்பவளின் வாய்மொழி என்னவாக இருக்கும் என்று அறிந்து கொள்ள காத்திருக்கும் காதலனின் மனநிலை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அவன் காதலிப்பதற்கு அர்த்தமே இல்லை. மறுநாள் சரளாவின் அருகில் ஏதோ வேலை இருப்பதை போல அவன் சென்றான். நிமிர்ந்து பார்த்த சரளா அரண்டாள். என்ன சார், இங்கே எதுக்காக நிற்கிறீங்க? அவளது பதட்டத்தை கண்ட குணசீலனுக்கு வேடிக்கையாக இருந்தது. என்னை பார்த்தா பேயை பார்த்ததை போல ஏன் இருக்கீங்கன்னு தெரியல. நீங்கள் வேற பேய்கிட்ட பேசினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை சார். உங்கள் கூட பேசினா தான் பெரிய பிரச்சனையே தொலைக்குது. குணசீலனால் இதையும் புரிந்து கொள்ள முடிந்தது. இன்னமும் அவன் இருக்கும் திசை பக்கம் பூர்ணிமா இயல்பாக கூட திரும்பி பார்ப்பதில்லை. அப்புறம் சரளா ஏன் அலறமாட்டாள்? பயப்படாதீங்க, சீக்கிரமாகவே இந்த இடத்த காலி பண்ணிடுறேன். அதை முதல்ல செய்யுங்க, உங்களுக்கு கோடி புண்ணியமாக போயிடும். சரளா, இதை கேட்கறதுக்காக என்னை நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. சரளாவிற்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. என்ன சார், உங்களை பற்றி என் ஃப்ரெண்டு என்னென்னவோ கற்பனையில் இருக்கா, நீங்கள் என்கிட்ட இப்படி பேசி வைக்கிறீங்க? அவள் அப்படி கேட்டதும் இப்போது அரண்டு போவது குணசீலன் முறையாகி போனது. ஏங்க, நீங்கள் என் தங்கையை போல, அவன் அவசரமாக சொன்னான். அப்பா அடி, என் ஃப்ரெண்ட்ஷிப் பிழைச்சது. எதுக்கும் இந்த டைலாகை 2 தடவை சொல்லி வச்சிங்கன்னா தேவலாம். நிம்மதி பெருமூச்சு விட்டாள் சரளா. சும்மா பக்கத்தில் இருக்கிறதற்கே பூர்ணிமா படுத்திய பாட்டை அவளால் மறக்க முடியவில்லை. ட்ரை பண்ணுறேன். இப்போ உங்கள் கேள்வியை கேளுங்க. இந்த அரவிந்தன் பையனை பற்றி பூர்ணிமா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா? நீங்கள் எதுக்கு இதை கேட்குறீங்க? காரணமாகத்தான். பதிலை சொல்லுங்க ப்ளீஸ். ஆமாம், சொன்னா. நினச்சேன். குணசீலின் மனம் நிம்மதியானது. அவளுடைய பூர்ணிமா அடுத்தவர்களின் காதல் உணர்வோடு விளையாடி பார்க்கவில்லை. அரவிந்தன் சொன்னதை சரளாவிடம் சொல்லி இருக்கிறாள். நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் காதல் ஒரு கேடான்னு கேட்க சொன்னேன். இதை எப்படி பூர்ணிமா அரவிந்தனிடம் கேட்பாள்? அரவிந்தனுக்கு பதில் சொல்லாமல் பூர்ணிமா ஏன் அலைக்கழித்தாள் என்ற விவரம் பிடிப்பட்டதில் அவனது மனம் லேசானது. ஏங்க அப்படி சொன்னீங்க? பின்ன என்ன சார், நான் என்ன 7 கடல் 7 மலை தாண்டியாக இருக்கேன்? அவர் பக்கத்தில் தானே உட்காந்துட்ருக்கேன். என்கிட்ட நேரடியாக காதலை சொல்கிறத விட்டுட்டு தலையை சுற்றி மூக்க தொட்டால் ஒரு மனுஷனுக்கு கடுப்பு வருமா வராதா? வரும். காதலை சொல்ல 1000 வழி இருக்குது சார். அதில் ஒரு வழி கூடவா உங்கள் ஃப்ரெண்டுக்கு மரமண்டி கேட்டலை? உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள். காதலை சொல்லக்கூட தைரியம் இல்லாத ஆள் எதுக்காக காதலிக்கணும்னு நான் கேட்டேன்னு சொல்லுங்கள். நீங்கள் முடியாதுன்னு சொல்லுவீங்களோன்னு பயந்துருக்கலாம். இந்த பயம் இருக்கிறவர் காதலித்திருக்க கூடாது. காதலிக்கிறவளையே அவருடைய காதலை ஏற்றுக்க வைக்க முடியலன்னா 2 சைட்லேயும் இருக்கிற பெற்றவங்களை அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறார்? இதுக்காகவெல்லாம் அவருடைய காதலை ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுங்க. காதலில் இறக்கப்படுகிறதெல்லாம் வேலைக்காகாது சார். மனசுக்கு பிடிச்சிருந்தா காதலிக்கணும், இல்லையா நோன்னு சொல்லிடணும். அதுதான் என் பாலிசி.
அரவிந்தனை கேண்டீனுக்குள் அழைத்து போய் விவரம் சொன்னான் குணசீலன். சும்மா பூர்ணிமாவையே கருத்து கொட்டாத. சரளா உன் மேலே ஏக கடுப்பில் இருக்கிறா. அவள் சொன்னதை சொன்னா உன் மனசு கஷ்டப்படுமேனு தான் சரளா எதையும் சொல்லலைன்னு பூர்ணிமா உன்கிட்ட சொல்லியிருக்கா. என்னடா குணா, என் ஆளுக்கு என்னை பிடிக்கலையாடா? அரவிந்தன் பரிதாபமாக கேட்டான். குணசீலன் அவன் முகத்தையே பார்த்தபடி நிதானமாக கேட்டான். கண்ணுக்கு அழகா ஒரு பொண்ணை பார்த்த உடனே அவள் என் ஆளு அப்படின்னு எந்த தைரியத்தில் ரிசர்வ் பண்ணுறீங்க? குணா, என் ஆளுன்னு சொல்கிறீங்களே, அவள் வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்பவும் அவளை என் ஆளுன்னு தான் சொல்லி தொலைப்பீங்களா? காதலிக்கிறது தப்பாடா. 2 கையையும் தட்டினால்தான் சத்தம் வரும். முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு வழியை பண்ணு. நான் என்னடா பண்ணேன்? யோசி. எத்தனையோ யோசிக்கிற. நீ என்ன ஜீரோவா? இதுக்கும் ஒரு வழி தெரியும். அரவிந்தனை யோசிக்க வைத்துவிட்டு குணசீலன் கேண்டீனை விட்டு வெளியேறினான். கம்ப்யூட்டரை உற்று பார்த்து கொண்டிருந்த சரளா பக்கத்தில் வேகமாக சேரை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்த அரவிந்தனை திரும்பி பார்த்தான். இவனுக்கு மெதுவாக சேரை இழுக்க தெரியாதா? எப்போதுமே அவள் பார்த்தால் அவன் அவசரமாக அவளது பார்வையை சந்திக்க முயல்வான். அன்று அவளது பார்வையை கவனிக்காமல் அவன் தன் போக்கில் வேலையை பார்க்க ஆரம்பிக்கவும் அவள் விழிகளில் ஆச்சரியம் வந்தது. அலட்சியமாக தோலை குலுக்கிவிட்டு கம்ப்யூட்டரின் பக்கம் கவனத்தை திருப்பினாள் சரளா. தொடர்ந்து வந்த நாட்களில் சரளாவை பார்க்க அரவிந்தன் முயலவில்லை. அரவிந்தன் பூர்ணிமா காதல் என்னாச்சுன்னு அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.